ஆனா பாவி முடிச்ச பாவிக்கு நான் வந்து பாவியெல்லாம் கட்டி மேல நிக்கிறேன். பேய் பெருக்கு போய் படுக்கிற மாதிரியா? இப்படி மதிப்பு மரியாதையா கூப்பிட்டா காது கேட்காத நாளுக்கு இப்ப மரியாதையா கூப்பிடுற மாதிரி. யோ மச்சான் இந்த பையா ஏத்துறா கடாடு ஊட்டுது மாதிரி புடிச்சு காட்டுறியே. கடாடு போய் ஊட்டுதா இப்பதான் ஏத்துறியா? மனைவி வந்திருக்கேன். ஆமா பொண்டாட்டியா தான் வந்துக்கிறேன். உங்க பாரியா இந்த பக்கமா தெரியுமா? எப்படியா கண்டுபிடிச்ச? ஒரு மகள பொட்டு வச்சுக்கிற பாரு அந்த வச்சு கண்டுபிடிச்ச. ஒரு எதுக்கு பொட்டு வச்சிருக்க? நீண்ட நாளைக்கு நினைச்சு வாழ்க்கை செய்யறதா பொட்டே வச்சுங்கிற? இல்லன்னா பொட்டு இது பொட்டுக்கு போடுவா. ஆமா யாரா கேட்கணுமா? கல்யாணம் கனவா புள்ளானால புருஷன் சொல்லிட்டு பொட்டு வச்சு உன்னை காப்பாத்திக்கிறியா? நானு அதுமேல புதுரி பேசுற போறா ஏன்டி நான் எப்போ வருஷம் உன்னை கஞ்சி கொண்டு வாடின்னு சொன்னேன். இதுகள் இம்மா நேரம் ஆச்சு போய் எங்கச்சு இந்தாட்டி கஞ்சி கொண்டு வர நியாயமாங்க. நீ இல்லறதா காடு பூரா தேடிக்கிட்டு வர இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. என்ன இப்ப நீ ஆட்டா போய் அந்த பாவி விளையாடி குதிக்கு கூடல வாங்கிட்டாலே ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? ஐயோ அம்மா எம்மாடி அது மேல அடங்கிட்டியா? என்னையா வச்சா என்ன வச்சா உன்னால கை வச்சா நீ கை வச்சு அடிக்கிற அடிக்கிற மாதிரி எடுத்த ஒன்னா கூட்டியா நீ அடிச்ச நினைச்சுதாயா நான் அழுதுட்டேன். இந்த மாதிரி ஊர் ரெண்டு பொம்பளை இருந்தாலும் ஊர் உருமாட்டு மாத்தாது. எதுக்கு வார்த்தை சொல்றேன்? அடிக்காதவன்னு அழுகுறவங்களோ இடிக்காதவன்னு பேயனமானது நம்ம கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னது இருக்கிறது ஆட்டாடுற மரியாதை போய் கேட்டது ஆத்துக்கார கோபாலு ஒன்னா நம்பர் லக்கா அம்மா மண்டாட்டி சாண்டன்னா நடு வீட்டில் இருக்கணும். 4 செவத்துக்குள்ள நடு வீட்டில் இருக்கணும். இப்படி நடுத்தெருவில் கொண்டாந்து போட்டு நச்சா போறவங்க வரவங்க நல்லது கெட்டது கேட்பாங்க. இட்டு போடா வீட்டுக்கு. ஏடி சரி அடி மக்களவா இட்டு போடா வீட்டுக்கு. இட்டு போடா
சட்டி பானை செய்ய மாட்டாரு, 2 குண்டு சொம்பு செஞ்சிருப்பாரு. கடவுளுக்கு ஒருத்த உடம்பு கடல் ஆடுங்குது. அங்க எங்கன்னா அடிச்சுக்காது, எங்க அடிச்சுக்கிற அடி வயிற்றுல அடிச்சுக்கிறா பாரியா. ஏன் அடி வயிற்றுல அடிச்சுன்னா என்னப்பா? என்ன அது போய் தங்குதா? ஓஹோ தாண்டி இந்த பைனான்ஸ்கார ஒரு 1000-500 அடிச்சுட்டு கொடுக்குறான். வீட்டுல நிறைய வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கா? பருப்பு இருக்கா, உப்பு இருக்கா, புளி இருக்கா, மிளகா இருக்கா, கடுகு இருக்கா, கறிவேப்பிலை இருக்கா, அரிசி போன வெங்காயம் இருக்கா, கஞ்சி காசு கப்பல அரிசி இருக்கா, உப்பு மூக்கு இருக்கா, வீட்டுல எல்லாம் பாட்டி போட்டு வச்சு என்ன வாங்கி ஓடி என்னடி நம்ம ஊர்ல சொல்றாங்க, நீ பேசுற. இந்த ஊர்ல என்ன மாதிரி வாங்கி போடுற ஒரு ஆம்பளை காட்டிருப்பாங்களா? வாங்கி போட்ட சொல்றிய என்ன வாங்கி போடுற? நீ வாங்கி போட்டத எங்க தாய் வீட்டு கிராமம் மாரியா இந்த பத்திவாடி. சரி, இங்க இருக்கிற ஆம்பளை பொங்க அக்கா தங்கச்சி மாமியா மாமனார் எல்லாம்ங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ வாங்கி போட்ட வச்சு சொல்லு. ஆச்சு இல்ல, பருப்பு இல்ல, உப்பு என்ன இல்ல, நம்ம வீட்டுல அடுப்பு இல்ல, துடுப்பு இல்ல, முறை இல்ல, கெச்சட்டி இல்ல, போச்சட்டி இல்லாடி போச்சட்டி என்ன மாதிரி வாங்கி போடுறாள் இந்த பத்தி வாட்டில ஒரு ஆள் வரல காட்டிருப்பாங்களா? என்னதான் அச்சியமா வாங்கி போட்டு அறுபடி அச்சு வாங்கி கொடுத்து 6 மாசம் ஆகல. எல்லா குடும்பத்தை கேட்டு வாங்கி போட வச்சிருக்கேன். ஆகி போச்சுன்னு சொல்றேன். ஒரு பாக்கெட் உப்பு வாங்கி கொடுத்து 1 வருஷம் ஆகல. தெரியுதா? நல்லா கேட்டுக்க. அவர் வாங்கி ஆகி போச்சு. எப்படி குடும்பம் பண்ணுவ கேளு. 100 எண்ணெய் வாங்கி கொடுத்து 3 மாசம் ஆகல. அந்த 100 எண்ணையும் காலி பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எங்க போகுது எனக்கு தெரியும். எங்க போதியா? எனக்கு தெரிஞ்சு எங்க போகுது. இப்ப இலவச பஸ் விட்டாங்க. ரொம்ப கோண காட்சி வரால காட்டி கொட்டி கொட்டி கொடுத்தாங்க. நீ ஏனாச்சு? ஆமாண்டி. என்ன பத்தி பேசுற பொறுத்துட்டு போவேன். ஆமா, எங்க அம்மா வீட்டை பத்தியோ எங்க அம்மா பத்தியோ பேசுனேன். என்ன நடக்கும் தெரியும்? என்ன பேசுறா? உன்னை எவனும் காரி மூஞ்சி போல சொல்லிட்டு மாப்பிள்ளையா பொண்ணு கட்டிக்க, மாப்பிள்ளையா பொண்ணு கட்டிக்க, மாப்பிள்ளையா அம்மா புடிச்சு தொங்கனாடி வந்து எங்க அம்மா உங்க கால பிடிச்சி தொங்கினாங்க. எப்ப பார்த்தாலும் எங்க போய் திடுறான்னு தெரியாதுமா. கத்திரிக்காய் தோட்டத்தை பார்த்தா கத்திரிக்காய் அறுத்தாந்துருமா, பூத்திரிக்காய் தோட்டத்தை பார்த்தா பூத்திரிக்காய் அறுத்தாந்துருமா, வாழை தோட்டத்தை பார்த்தா வாழைக்காய் அறுத்தாந்துருமா. எல்லாத்தையும் கொண்டாந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அத்தை போட்டுவிடு, அத்தை போட்டுவிடு, அத்தை போட்டுவிடு, அத்தை போட்டுவிடுங்க. எங்க அம்மாவை சுத்தி சுத்தி வந்து அன்னைக்கு தெரியலையா, அன்னைக்கு தெரியலையா, அன்னைக்கு தெரியலையா போனா வராது ஆய்வு பொக்கிசம். அத்தை பொண்ணு கொடு, அத்தை பொண்ணு கொடு, அத்தை பொண்ணு என் கருக்கை காசுபடுத்தா நீங்க அம்மா பழங்க. எங்க அப்பனுக்கு பாட்டு பாட்டு பாட்டுல தாராட்சி பின்னாடி வாங்கி கொடுத்துட்டு மாமா போட்டு மாமா போட்டு ஐஸ் வச்சு அன்னைக்கு தெரியலையா, அன்னைக்கு தெரியலையா. நான் உடனே கேட்கறீங்க, அவன் போய் பாருங்க காலத்துல பொண்ணு கொடுத்தா என்ன கொடுக்குறான்? சாட்டு கொடுக்குறான், மோட்டர் கொடுக்குறான், கூட்டு கொடுக்குறான். எனக்கு என்ன கொடுத்தா? கொப்பை என்ன கொடுத்தா? அது சுத்தனக்காலுக்கு கொப்பை இல்லாம கூட்டி வச்சாங்க. குட்டி கூட இல்லாம கூட்டி வச்சாலே குச்சி போடாத கூட்டி வச்சா இவ்வளவு தூரம் தாய் விட்டு பத்தி பேசுற வரைக்கும் இனிமே முடிக்கிறது பார்க்கப்படாது. இந்த முக்கால தாலி கட்டிட்டா இவன் 3 ஆட்டு ஆட்டி வைக்கிறான். எப்ப பாருமா இந்த தாலி எல்லாம் ஒண்ணுக்குதான் பாருங்க. இல்ல இல்ல 5-3 ஆளுக்கா போட்டாங்க எங்க அம்மா வீட்டுல போட்டாங்க. சொல்லி இந்த பாடலப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஆட்டை வைக்கிறான். வீட்டுக்கு போறான், சாரா கடைக்கு போறான். போனமா வரைய சாப்பாடு போட்டு தூங்கலான்னு பார்த்தா இந்த பாவி நான் தூங்கிட்டு போட்டுதான் வர்றான். நான் எப்ப தூங்குன்னு பாத்துலேங்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் தாலில கிட்ட பூரா உருவி எடுத்து போய்
பிராந்தி கடையில் குடிச்சிட்டு வந்துடுறான். ஆமாங்க. இந்த பாவி இப்படியே குடிக்கிறான்னு சொல்லி கேட்டு கேட்டு எனக்கு சீப்போடு போச்சு. என்னன்னா பாவின்னு ஒரு நாள் பார்த்தா தாலி கூட உருவி எடுத்து போய் வித்துட்டு இருக்கிறாமா. வெறுங்க அவர் மட்டும் கையில மாட்டி வச்சுக்கிறான். இந்த பாவி நடிச்சுக்கினே திருவிழாவுக்கு போலாம், திருவிழா நடக்குது அங்க போனா எல்லா அம்மன் கோவில திருவிழா நடக்குது அங்க போலான்னு போனாங்க. நானும் போனேன். எல்லாரும் பார்த்துட்டு என்னடி இது கைத்து மொட்டாக்குது கைத்து மொட்டாக்குதுன்னா இந்த பாவி தான் அப்படி பண்ணிட்டு வெளியே சொன்ன வேக்கன்னு சொல்லிட்டு மகளிர் குழுல போய் 50,000 வாங்காத இந்த தாலி ஒன்னே ஒண்ணுதான் வாங்கி வச்சுக்கிறேன். இதுக்குதான் கண்ணை புடுங்குது, இதுக்குதான் போட்டு போட்டு அடிக்க. உமால நீ இம்மா தூரம் பேசுற என்ன நாடாடி நயா ஊட்டையா நகை வைக்கல. இப்ப காலம் கெட்டு போய்க்குது. இருக்கிற நகை திருடி முடுவான். இதை விட அடகு காலில் இருந்தா 10 ரூபாய் வச்சிருப்பேன் தான் நாங்க கொண்டு வச்சுக்கிறேன். யோ இந்த முக்கால் நான் தாலி கட்டிட்டேன். இது குனிஞ்சா குத்துது, நிமிந்தா குத்துது, படுத்தா குத்துது, எழுந்தா குத்துது. இந்த தாலி இனிமை இவ்வளவு நாள் 10 வருஷம் 13 நாளா நான் கட்டியிருந்தேன். ஒரு இடமா பட்டா ஒரு இடமா குத்து. நீ கண்டெடுத்து பட்டா கண்டெடுத்து தான் குத்துது. ஆமாயா 13 வருஷம் 13 நாளா நான் கட்டியிருந்தேன். இனிமே எனக்கு இந்த தாலி வேணும். நீயே கட்டியா நீ கட்டின தாலிய நீயே வச்சுக்கியா வச்சுக்கோ. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்னாடி தாலி போல எது பேசுறா பட்டு அறுத்து குத்துருக்குதா 10 கிலோ வெயிட்டாடி போகுது. எதுக்கு தாத்து கொடுக்குறாங்க? இந்த முக்கால தாலி 3 முடிச்சு போட்டு இருந்தா நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு உனக்கு வெச்சு கொட்டி கலக்குறேன். குடிச்சிட்டு வந்த கடந்தா கூட நாக்கு செத்து போட்டான்னா நம்ம தாலியில இருந்தா நமக்கு கணவன் இருக்கிறான் தாலி நிற்க முடியும்னு சொல்லிட்டு கட்சி முடிச்சு குடும்பம் பண்ண. இவ்வளவு தூரம் வந்த பிறகு இந்த தாலி எனக்கு வேணாம், உன் வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் போறேன். எதுக்கு குடிக்கிறேன்? ஏன் குடிக்கிறோம்? எதுக்கே பிடிக்கிறேன்? தயவு செஞ்சு எம்மா 10 வேலை இருக்கிறவங்கள உங்க வீட்டுல உங்க ஆண்டியானோ பிள்ளைங்களோ யாரோ தண்ணி சாப்பிட்டாங்க யாரும் திட்டாதீங்க. கையாத்து கும்பிடுங்க. ஆமா கையாத்து கும்பிடுங்க. கேக்குறமா குடும்பம் நல்லா வேணும். ஏன் தண்ணி சாப்பிடுறோம்? எதுக்கு சாப்பிடுறோம்? எல்லாம் உங்க நன்மைக்காக தான் சாப்பிடுறோம். எதுக்குயா? நாங்க ஒரு வேலை திடீர்னு செத்துட்டா கவர்மெண்ட் 1200 ரூபாய் முதியார் பிச்சு எத்தனை வச்சு கொடுக்குது. நாங்க கொண்டு சிறு போட்டு வைக்கிறோம். அதை துண்டு தாண்டி எடுத்து கொடுக்குது. ஆமா தாண்டி குடிக்கிறதானு பிராந்தி கடையில கொண்டு போய் பணத்தை கொடுத்து குடிக்கிறதுனாலதான் எங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்களா? நாங்க போட்டு சிறு சேர்த்து வைக்கிறோம். நாங்க செத்த உடனே மணிக்காரர்கிட்ட போய் விதவை சர்டிபிகேட் வாங்கி போய் கொடுத்துட்டு 1500 ரூபாய் சொல்லியா வாங்கி போய் பேங்க்ல போஸ்ட் ஆபீஸ் போட்டு எதை வச்சு போறீங்க? இதெல்லாம் வாங்கி விவசாயம் பண்றதுக்கு துட்டுக்கு தான் போய் பாரு. சத்தியமா இருக்காது. ஆனா முதியார் பிச்சருக்கு பாக்குறவங்க போய் பாரு 1000 2000 இருக்குது. அப்படியா? நாங்க அதுதான் குடிக்க அலுமேலு ஆண்டி அடிச்சு அடியோ அருவாரத்துக்காக அப்பயே மறந்துடணும். கல்லானால கனவே புல்லானால முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா தாலி மட்டும் இல்லைன்னா தாலி இல்லாத பெண்ணும் வேலி இல்லாத பயிரும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தாலி இல்லாத பொண்ணு அப்படி போனா வச்சுக்கா மொத்த லைசன்ஸ் இல்லாத மாடு வந்து அசிங்கப்பாங்களா பட்டா பத்து படா கட்டி போனேன்னா அசிங்க பார்ப்போம். ஊர் வாரம் வேலி போனா மாடு அவுத்து நேரா அறுத்தா இறங்கும். அதனால தாலி அறுத்து போட்டு போவாங்க. நீ என்ன வேலை தாலி கட்டியே தெரியல. நமக்கு 2 பேருக்கும் சண்டையும் தகராறு இருக்கு. இந்த தாலி கவத்திலேயே தாலியில என்ன குறை இருக்குன்னு அவரே கேட்டு பாரு. வணக்கம்பா. 1 2 ஆச்சு ஒழுத்து 3வது ஆரம் இதான் பொண்ணு பார்த்து வச்சேன். நானா பையா கோனார் கோபால் இப்படியே கிடக்குறாங்க. உன் கைதாச்சு ஆடு வாங்கி கொடுத்து நல்லா இருந்தேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணி வச்ச நேரமும் என்னன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் வந்து தாலி கவுத்து மாதிரியே தான் அனுப்புறான். என்ன சமாச்சாரம் பார்த்து சொல்ல. அதுக்கு என்ன காரணம் தெரியல அவனுக்கு. முன்னாடி நீ தானே முடி வச்சு கை தரத்த என்ன பண்ண பண்ண நான் கூட 2 பொண்டாட்டி கட்டி வச்சு வாழாத போச்சு. ஒன்று செத்து போச்சு, ஒன்று எதிர் வீட்டுக்காரன் இட்டு போச்சு. சரி கெட்டுன்னு வந்து குடும்பம் ஆகத்து எப்படிறான்னு அதை கரையேற்றலான்னு ஏதோ பரிதாபப்பட்டு எங்கடா வேலை செய்ய என்னடா சமாச்சாரம்னா பெருங்குடியில் இருக்கிறான்னு நானும் யதார்த்தமாக சரி மெட்ராஸில் பெருங்குடியில் ஏதோ கம்பெனியில் வேலை செய்கிறான் போலக்குதுன்னு பார்த்து உனக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சா கம்யூனிட்டி இப்போ தான் தெரியுது நீ பெருங்குடியிலே இருக்கிறேன்னு. அந்தமாரி குச்சிப்பிட்டாமங்கள் மண்ணா எப்படிடா எவ்வளோ வாய்வா அவங்ககிட்ட? பட்டா பார்க்கலாம். இதில் போய் எவனும் செய்ய முடியாதுடா. தாலி கவுத்தில் போய் என்ன செய்ய முடியும்? இதில் ஒன்றும் செய்ய முடியாது. லாபம் 2 3 4 5 6 7 8 அப்பா இந்த தாலி சேரடி யாரா வாங்கிக்கணும் வந்துட்டா?
ஏத்துக்கு செய்தாங்க அம்மா ஏத்துனானே தெரியலடா இந்த கால் தவறு 2 கிலோமீட்டர் சொன்னானுங்க அது எடப்பாடி பார்த்தாதான் தெரியும் 1 கிலோமீட்டர் மாவு மிஷின் போனா 3 வச்சு கை தாத்துறானுங்க 3 வச்சு கை தாத்துறானுங்க தீபாவளிக்கு போய் விட்டாந்து தட்டு போட்டு கவுண்ட் வச்சு போயிட்டு வச்சு கை தாத்துவாங்க பாரு அந்த மாதிரி அறுத்துட்டாங்க 3 வச்சு ஐயா என்ன கம்பெனி இருக்கு அவர்கிட்ட போய் யார் எடுப்பாங்க நீ பண்ணலாம்டா உனக்கு வெக்கமாக்குடா பங்காளி விட்டு பண்ணறதா பங்காளி கொடுத்தாங்க நம்பி துட்டு கொடுத்தாச்சு அந்த படுபாதையும் சதி பண்ணிட்டுக்கிறானுங்க போகும்போது எல்லாம் அந்த ஒயின் ஷாப்பில் நோய்ஞ்சி தான் மிச்சத்தை எடுத்து போய்க்கிறாங்க இந்த போதையில் கவனிக்காத எடுத்தாட்டுக்கிறாங்க 8 அடியாடாது இந்த தாலி சைடு 8 அடியா இருந்தால் எப்படி குடும்பத்தில் ஒட்டி வாழ்வா எட்டி வச்சுக்கிட்டு தான் போவா இதை என்ன பண்ணணும்னா இதில் இன்னும் ஒரு இலையை சேர்த்து 9 ஆக்கி ஒன்றும் இல்லைடா இந்த தாலி சைடை 9 இலையை ஆக்கி என் பொண்ணான கையால் உன் பொண்டாட்டி கைத்தில் கொம்பாய் கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்க நான் செய்த குறும்பு உண்டாச்சி கரும்பு நான் செய்த குறும்பு உண்டாச்சி கரும்பு அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல குழந்தை இல்லைன்ற பிரச்சனையே வராதுடா அவரு பாலுக்குது ஊரா அதாவது ஊரா பொண்டாட்டி எங்க பட்டா ஏமால வாங்கியிருந்தா பயிர் இவரு வச்சுட்டு போடுறாராம் சொல்லுவாங்க கொண்டவனே போனோம்னா கண்டவனா கைதன்னு சொல்லிட்டு போறான் நீ தெரியாத அப்போ என் மேல நம்பிக்கை இல்லை சரி உன் தலையை குழந்தை இல்லை அதான் கூட பண்ணா நான் என்ன பண்ண போறேன் நம்ம வீட்டுக்கு ரகசியம் வெளி வீட்டுக்கு போகக்கூடாது நான் எதுவாக இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள இருக்கணும் நீ தெரியா இருந்தா அந்த தாலி கட்டுறாரா அப்புறம் உண்டாவதாம இருக்கு குறும்பும் கரும்பும் இதெல்லாம் தேவையான நம்மளுக்கு வேணாம் தாலி கட்டிக்கிட்டு நான் சொன்னாலும் சொன்னான்றேன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் உன்னை அடிக்க மாட்டேன் இந்த தாலி கட்டிக்கிட்டுன்னு சொன்னா நான் கட்டிக்க தயாராகிறியா அடிக்க மாட்டேன்னு 1000 சத்தியம் பண்றேன் ஆனா குடிக்க மாட்டேன்னு என்னால பண்ண முடியாது ஏயா அடியே கவர்மெண்ட் எங்களை நம்பி தட்டிக்குது அந்த மறந்துரு நம்ம குழந்தை இல்லாம இருக்கோம் உன்ன கூட குடிக்க பழக்கத்தை ஆன்ஸ் போறது பழக்கத்தை மறந்துனாதான் நம்ம ஒற்றுமையா இருக்க முடியும் நம்ம ஒரு குழந்தை செல்வம் பிறக்கியா சரி இதான் மூசி பண்ணி பாக்குறேன் ஏதா மூசி பண்ணி பாக்குறேன் மூசி பண்ணாத முயற்சி உடையா முயற்சி அடையா முயற்சி பண்ணிய சந்தோஷமா தாலி கட்டு எப்பவுமே நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் நீ மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு கையில ஒண்ணு செய்தா அது சரி குடிக்கல அந்த தாலியை திருப்பி கட்டியாயோ வாயத்தந்தாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆமா வாயத்தந்தாலும் வாயாடின்ற அந்த தாலி சட்டில மஞ்சாக்குதான் ஒரு பொண்ணு அப்படி இல்லைங்க வாயாடிய நீ கூட பேச நீ குழந்தா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வரைக்கும் நீ வாயே திறக்காதடின்னு சொன்னாங்களா அவங்க அப்பா அம்மா வாயை திறக்காதே இருந்தாலாம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான் மாப்பிள்ளை கிட்ட தாலி எடுத்து கொடுத்தாங்களா கழுத்துல தாலி கட்ட போனாங்களா மாப்பிள்ளை இந்த தாலியில ஒரு பொட்டு வைக்காம கட்டிட்டு இருக்கிறான் அதுக்குதான் அவ சொல்லலாம் வாயை திறந்தாலும் வாயாடின்றாங்க இந்த தாலியில ஒரு பொட்டு வச்சு கட்டக்கூடாதான்னு கட்டலாம் அது போல அவன் பௌசி கரெக்டா உரிய ஏறி மேய்ச்சிக்கலாம் தாலி கட்டி ஏதோ சண்டை சட்டோட ஏறி மேய்ச்சிக்கலாம் நல்ல மேலமா முத்தி தாலி கட்டி சந்தோஷம் அங்க நிக்கிற மாதிரி முன்னாடி கல்யாணம் அப்படியா எவ்வளவு கேக்குறா நீ எவ்வளவு கொடுக்குறா எவ்வளவு கேக்குறா அவ்வளவு கொடுக்குறா எவ்வளவு கொடுக்குறா எவ்வளவு கேக்குறா உக்கால கொடு அடிப்பா வேலைக்காரன் போல அடிக்க துட்டு எவ்வளவு விளக்கமா கேளியா மேலும் கல்யாணத்துக்கு வாசிக்கணும் எவ்வளவு 5000 ரூபாய் கொடுப்பா கொண்டா வேலைக்காரன் கொஞ்ச நேரம் தட்டி போது 5000 அதெல்லாம் முடியாது ஒரே ஒரு ரேட் தான் சௌகரியப்பட்டாவா இல்ல நீ எவ்வளவு பார்த்தாரா 7000 கொடுப்பேன் நான் இன்ச்சு வாங்கி சௌகரியப்பட்டாவா இல்ல 5000 முடியும் இன்ச்சு வாங்கி வச்சுட்டாடி போனா வீட்டு வேணாம்பா ஊதட்டேன் என்ன ஊதட்டேன் நான் எங்கடா மாநாடா ஆகி போச்சு இது வந்து இந்த பிறந்ததுலேருந்து இன்னும் ஊதல்ற அப்படியே தான் இருக்கிறேன்
ஊதன எல்லாம் வச்சு விட்டாம்பா. ஐயோ, ஒரு சொக்கா போட்டு நாயனை மாத்திக்குவாங்க. கல்யாணத்துக்கு நாயனை மாத்திக்குவாங்க. நாதஸ்வரம் வாசிக்கணுமா? எப்போ கல்யாணம்? ஞாயிற்றுக்கிழமை 4 நீ போய் தான் தாலி கட்டு, நான் ராத்திரிக்கு வந்துடுறேன். நீ அந்த போய் தாட 4 தாலி கட்டிடுப்பா. அன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை, நான் ஒரு வேற முகூர்த்தத்துக்கு ஒத்துங்கிறேன். ஆமா, நான் ராத்திரிக்கு நாயனத்தை தூக்கின்னு வந்துடுறேன். போனி நாயனம் அதைத்தான் தூக்கின்னு வந்துடுறேன் ராத்திரிக்கு உதவும். என்னதா என்ன நான் உங்கள்கிட்ட போய் என்ன தெரிஞ்சும் தெரியாது. இப்போதான் புதுசாக வரணும். ஏற்கனவே நான் தான் உங்கள் கல்யாணத்துக்கு 2 கல்யாணத்துக்கு வாசித்துக்கிறேன். நான் எதாவது இப்போதான் ஏற்கனவே 2 கல்யாணத்துக்கு வாசித்துக்கிறேன் உனக்கு. இப்போ நான் என்ன அதிகமாக கேட்டுட்டு போகிறேன். அன்னைக்கு வேலை வாசிக்கு இன்னைக்கு வேலை வாசி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நீ தான் கூட்டி கொடுக்கணும். அம்மாத்த புரிஞ்சுக்கிற சக்தி தான் நீ. அப்பா ஏதோ அன்னைக்கு ரேட்டு விட இன்னைக்கு ரேட்டு. இன்னைக்கு அன்னைக்கு காலத்துக்கு விலை வாசி இல்லை, இன்னைக்கு காலத்துல விலை வாசி வேற. அன்னைக்கு வந்ததெல்லாம் விட்டுடு. இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு 36,413 ரூபாய் 70 பைசா ஆகுதுப்பா. நாதஸ்வரம்னா கல்யாணத்துக்கு எல்லாம் தான் வரணும். நாங்கள் மொத்தம் 5 பேர் வருவோம். நான் ஒட்டியா வரணும். என் நாயனை வரைக்கும் வந்தா சத்தம் வராதுடா. கூட அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்டா. சரி, உனக்காக அந்த சேல் டாக்ஸி வரி 70 பைசா ஒன்றா தள்ளிடுறேன். சரி அப்பா, இனியோ இல்லாதப்பட்டவன் ஏதோ உன் சக்திக்கு என்ன கொடுக்கறது வாங்கிக்கிறேன். நல்லபடியாக குடும்பத்தில் ஒத்துப்பட்டு குடும்பம் குடிக்காத குடும்பத்தை பண்ண. ஆமாம், 45,000மா? முக்கண்ணனார் தன் மகனே, கண்ணடிக்கு முன் பிறந்த கணபதியே முன் வருவாய். அந்த வேலவர்க்கு முன் பிறந்த விநாயகரே முன் வருவாய். விநாயகரே இங்க ஆட்டம் என்ன பாட்டு என்ன, ஆட்டம் என்ன பாட்டு என்ன, நடுத்தெருவில் கூட்டம் என்ன, நடுத்தெருவே நெசுவாஜம் யாரும் பேர் என்றால் இன்னும் மகாநாடு மகாஸ்தலம் இன்னும் மகாபிரபு இன்னும் இந்த ஆட்டுக்கார கோபாலு செத்து சிவலோபதி அடுத்த நாள் இந்த ஊர் தர்மகத்தா கொண்டாடப்பட்டது. 500 ரூபாய் மேலகாரி சிவாஜம் ஜடக்டார். ஜடா 2 கல்யாணத்துக்கு முறையா வாய்த்தேன், அது சரியா வாழல. சரி, இப்படியாவது ஒன்று மாற்றி பார்த்தா அது போதும். இதுதான் சிறப்பான வாத்தியமே. நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இதான்டா முக்கியமான வாத்தியம். எடுத்து போட்டு அச்சா அது கட்டுற தாலிய
அடி அலுமேல அலுமேல கொஞ்சம் வழி விட்டுடுங்கப்பா